ஆல் ரைட். ஹியர் ஃபரிடா மேம், இது எவ்வளவு விலை? இது எவ்வளவு விலை? உங்களோட இதுல சொல்லலாம், எப்படி சொல்ல How முடியுமோ சொல்லலாம். how how much this நீங்க அப்படியே தமிழ் this one? அப்படியே ஆங்கிலப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. ஜெனரலா எப்படி பேசுவீங்க அது அப்படி சொன்னா போதும். எக்ஸாக்டா நீங்க அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் போடணும்னு அவசியம் இல்ல. How much கேப்பேன்? How much கேப்பேன் சார். இன்னொரு வாட்டி. How much? அப்படியே நிப்பாட்ட முடியுங்களா? அப்படியே நிப்பாட்டிடுவீங்களா? இதுன்னு இருக்கு. இல்ல இதுன்னு How இருக்கு. much price கேப்பேன் சார். ஓகே, இது இருக்குது. How much ஒரு இஸ் போடுங்க, ஒரு திஸ் this? போடுங்க. How much is நம்ம அப்படி போடலாம். நம்ம அது வந்து தப்பு இல்லாம நம்ம கண்டினியூ ஒரு வேர்ப் வச்சோம்னா கொஞ்சம் ஜெனரலா நல்லா இருக்கும். ஹவு மச் இஸ் திஸ்? நீங்க சொன்ன ஹவு மச், how much is it? நீங்க ஹவு மச்னு போட்டாலும் தப்பு எல்லாம் கிடையாது. நத்திங் ராங். Okay சார். ஆனா அந்த இதெல்லாம் அப்படி இருக்கிறப்ப நம்ம கரெக்டா வேர்ப் How யூஸ் much? பண்றோமா என்னங்கிறது நீங்க பாத்துக்கணும். Yeah. Look at this. Okay சார். All right. Let's get going here. Okay. We'll go with Vigleshwari. Vigleshwari ma'am, சொல்லிடலாமா, பேசிடலாமா? Alright, unmute பண்ணணும். பண்ணலனா we'll start again with கவிதா மேம். கவிதா மேம், மன்னிக்கவும். I'm sorry. ஓகே, இப்போ நீங்க நார்மலா சாரி போடலாம். I am sorry கட்டாயமா போடலாம். வேற ஏதாவது இருக்கா? Excuse please. Very good. Excuse. இப்போ I am sorry போடுறது வந்து பக்காவான இங்கிலீஷ், கரெக்டான இங்கிலீஷ். இந்த ஆர்டரை மாத்தி இது பண்ண போறேன். ரைட். Now Sir, forgive me சொன்னா சொல்லுங்க. forgive me. டெஃபினட்டா ஒரு பெரிய விஷயத்துக்கு forgive. சாரிங்கிறது ஒரு சின்ன விஷயம். Okay sir. சோ இதுல வந்து பாடன் நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மாதிரி வார்த்தை எல்லாமும் நீங்க இது பண்ணிக்கலாம். you can do it. பாடன். சோ அந்தந்த இடத்தை பொறுத்து அது வந்து மாறும். பட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது தமிழ்ல யூஸ் பண்ற வார்த்தை. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம எப்பயுமே ஒரு டச் வச்சுக்கோங்கனாக்கா, இப்ப பாருங்க, நான் நேம் பண்றேன், அவங்க மட்டும் சொன்னா போதும். கவிதா மேம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Where are you going? ஓகே ஓகே, இப்படி ஒண்ணு சொல்லலாம். வேற ஏதாவது சொல்லலாமா? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் தான் மாத்தி சொல்லலாமா? எங்க போறீங்க? Where are you going now? வேற ஆர் யூ கோயிங்கிறது நீங்க போயிட்டு இருக்கீங்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டா அந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். Where do you go? வேர் டு யூ கோ? Where do you go? நல்லா பாருங்க, இந்த மாதிரி இடம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீ எங்க போற, எங்க போயிட்டு இருக்கங்கிறது வித்தியாசம் இருக்குது. நீங்க வேர் டு யூ கோன்னு போடுறது கரெக்டான ஒரு இங்கிலீஷா இருக்கும். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, எங்க போறீங்கிறப்ப கரெக்டா நீங்க வந்து அந்த கிராமர் மட்டும் புரிஞ்சுக்கிறதே நல்லா தான் இருக்கும். ரைட். ஸோ எஸ் கவிதா மேம், எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். I need. I want. Need. Allah, I want. I want. I want to. I want. வார்த்தை எனக்கு want. ஐ வாண்ட். I want. ஸோ எனக்குங்கிறப்ப மீ நினைச்சு ஐங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லுக் அட் திஸ். எனக்கு தாகமாக இருக்கிறது. I have thirsty. I am thirsty. I am thirsty. I am நல்லா பாத்துக்கீங்க. இப்படி ஐ ஹாவ் போட்டாக்கா என்ன வரும்? ஐ ஹாவ் போட்டாக்கா வேற வார்த்தை வரும். என்ன வார்த்தை? எனக்கு தாகம் இருக்கிறது. ஐ ஹாவ் thirst. நோட் பண்ணிக்கீங்க. Thirst. ஹாவ் போட்டீங்கன்னா thirst வந்துரும். ஆம் போட்டீங்கன்னா thirsty வந்துரும். ரெண்டு மிக்ஸ் பண்ண கூடாது. நம்ம ஒரு கிளாஸே இது எடுத்து ஞாபகம் இருக்கா? Yes, sir. இப்ப நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாகம் இருக்கிறது. தாகம், தாகமாக. நம்ம இதை நிறைய வாட்டி பார்த்திருக்கோம்.
எகைன் ஒரு 200-300 வாக்கியம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். அதை கரெக்டா நம்ம பார்த்துக்கணும். ரைட்? எஸ். சரிடா மேம், எனக்கு இது பிடிக்கவில்லை. I don't like this. ஐ டோன்ட் லைக் திஸ். அருமையா சொன்னாங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்துல நம்ம ரெகுலரா நம்ம பேசுறது தமிழ்ல பேசுறப்ப இங்கிலீஷ்ல எப்படிதான் நம்ம வந்து இது பண்ண போறோம். ரைட்? now again ஃபைடா மேம், நான் குடிக்கிறேன். I drink. I drink. ஐ ட்ரிங்க். இதுல அந்த again நான் சோர்வாக இருக்கிறேன். I I am thirsty. I am Tired. I'm tired. tired. I am tired. Alright. third. கொஞ்சம் டீப்பா போயிட்டு வருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம சொல்றப்ப. இது வந்து ஐ வில் கோ வித் ஐ வில் ஏகாம்பர சார். நான் அப்படி நினைக்கல. I don't. ஐ டோன்ட். அருமையா ஆரம்பிச்சாரு. I don't think. I don't think, sir. I don't think so. அந்த இடத்துல இந்த கடைசி வார்த்தை தான் முக்கியம். I don't think so. ரொம்ப அருமையா சுமதி சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. இந்த இடத்துல அந்த சோவை தமிழ்ல ஆகையினாலாம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே கூட்டி கழிச்சாலும் அப்படி பார்க்க முடியாது. நான் அப்படி நினைக்கலங்கிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் சோ தான். சோ இது தமிழ்ல இருந்து ஆங்கிலம் வேறுபடுது. ஆனா இது அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை. நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ அப்ப கேஷுவலா பேசுவாங்க. நார்மல் கான்வர்சேஷன்ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாருங்க. ஒருவேளை ஏகபிரசாத் ஒருவேளை Perhaps, sir. சொல்லுங்க. Perhaps. 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 வேற என்ன சொல்லுங்க? Suppose. Sir, maybe. வா. நீ பாருங்க, மேபி வந்து கேப்ல கேப் விட்டா வேற. இப்ப ஒருவேளை In case. அது சூப்பரா சொன்னாங்க. இதை சொல்லிட்டாங்க. 3 எஸ்ல ஆரம்பிக்கும். Suppose, sir. Suppose. அந்த திங்கிங் அப்படி கொண்டு வந்துட்டாலே போதும். வெரி நைஸ் சூப்பரா பண்ணாரு. இன் கேஸ் வந்து சூப்பரான வார்த்தை. சூப்பர். இப்ப நம்ம ஜெனரலா பேசுறதுதான் இதெல்லாமே இங்கிலீஷ்ல. ஒவ்வொரு வாட்டி நம்ம இப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. கான்பிடன்ஸ் பாருங்க. நிச்சயமாக நிறைய வார்த்தை இருக்கு. இருந்தாலும் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? Sure. Sure. அப்புறம் Definitely. Certainly. வெரி நைஸ். சர்டன்லி. யாரோ ஒருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களும் ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ரெகுலரா கேட்கணும், ரெகுலரா படிக்கணும், ரெகுலரா எழுதணும், ரெகுலரா பேசணும். ரைட்? சோ இது சூடாக இருக்கிறது. It's hot. Hot. It is hot. This is normal. It's hot. This is hot. நீங்க திஸ்லே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்பாஸ்ட்ரோபி போட்டு போட்டுக்கலாம். ரைட்? மழை பெய்கிறது. இது பாருங்க. இது இங்கிலீஷ்ல தனியா. It's raining. It's raining. It's raining. இங்க சிம்பிள் பிரசன்ட்ல இட் ரெயின்ஸ் சொல்லக்கூடாது. எப்பயுமே இட் இஸ் ரெய்னிங் தான் சொல்லணும். இதுக்கு லுக் அட் தட். இட் இஸ் ரெய்னிங் தான். இந்த இடத்துல ரெய்னிங் வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. வெர்பா இல்ல. எப்படி இருக்குது? ரெய்னிங்கா இருக்குது. சோ இது இட் இஸ் ரெய்னிங்கிறது பொதுவா பயன்படுத்துற ஒரு விஷயம். It's சொல்லக்கூடாது சார். நிச்சயம் சொல்லலாம். அப்பாஸ்ட்ரோபி போடணும். அப்பாஸ்ட்ரோபி போடாம எழுதுனா தப்பது. அப்பாஸ்ட்ரோபி போட்டா வேற மீனிங், அப்பாஸ்ட்ரோபி போடலன்னா வேற மீனிங். அடிக்கடி வெவ்வேறு கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அப்பாஸ்ட்ரோபி போட்டா அது எலாங்கேட் பண்றீங்க. இட் இஸ் ரைனிங் தான். இட்ஸ் ரைனிங். நீங்க இட்ஸ் ரைனிங்னு சொல்லலாம், இட் இஸ் ரைனிங்னு சொல்லலாம். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இட்ஸ் ரைனிங் தான் சொல்லுவாங்க. ரைட்? இது வந்து நான் கேட்கறவங்க தான் சொல்லணும். ஏகாம்பரம் சார் சொல்லணும். நீங்க உங்கள் நாள் எப்படி இருந்தது கரெக்டா சொல்லணும். எங்க மிஸ் பண்றீங்கன்னு நான் பாப்பேன். ஏகாம்பரம் சார் உங்க நாள் எப்படி இருந்ததுன்னு எப்படி கேட்பீங்க? ஐயப்பராஜ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயப்பராஜ் சார் உங்க நாள் எப்படி இருந்தது? How was today? How was your day? How was your day? How was the day?
அப்படியே Your day. அருமையா ஆரம்பிச்சாரு, அருமையா ஆரம்பிச்சாரு. வாசுங்கிறது ரொம்ப முக்கியம். Sir, இங்க your போடலாமா sir, your day? அவாஸ் யுவர் கட்டாயம் போடலாம். அவாஸ். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில டெய்லி ஏதாவது 1-2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் திருப்பி திருப்பி பண்ண போறீங்க. திருப்பி திருப்பி டெய்லி வந்து அந்த நினைப்பு இருக்கணும். நம்ம தமிழ்ல பேசுறோமே அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஃபரிடா மேம், என்ன விஷயம், என்ன விஷயம்? What is the matter? அவ்வளவுதான். வாட் இஸ் த மேட்டர். நீங்க அவ்வளவு உங்களுக்கு என்ன கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்துட்டா போதும். எகெயின் இது எல்லாம் இப்ப ஃபரிடா மேம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். ட்ரை பண்ணுங்க. சரியா ஃபரிடா மேம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். All. ஹெல்ப் பண்ணுங்க கவிதா மேம், ஹெல்ப் பண்ணுங்க. It's all right. இல்ல Everything will be, sir, everything will be right. Everything will be right. பாருங்க, Everything will be right. எவ்ரிதிங் போடுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது will be. Will be okay. Everything will be Right. All right. all right. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பழகிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட திருப்பி திருப்பி எடுத்து பாத்தீங்கன்னா என்ன டாப் 200 இங்க 300 right ன்னு மட்டும் சொல்லக்கூடாதாங்க sir, everything will be right ன்னு மட்டும் சொல்லக்கூடாதாங்க. will be all right தான் சொல்லுவாங்க. everything will be right ன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல எல்லாம் சரியாயிடுங்கறப்ப all right சொல்லுவாங்க. Oh, okay sir. வெரி குட். சுமதி மேம், நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? What you What do tell you us? say? What do you say? வாவ். இந்த சிம்பிள் பிரசன்ட்ல do plus பாருங்க எப்படி வருது பாருங்க. what do you say? what do you say? இப்ப நான் கேக்குறேன் மட்டும் சொல்லு. ஏகபிரஸ் சார் போகலாம். ஏகபிரஸ் சார் போகலாம். Let's go. வெரி நைஸ், வெரி. இப்ப அது மாதிரி தான் வந்து சாப்பிட ஏகபிரஸ் சார் சாப்பிடலாம். Let us eat. let's eat or let us eat. very nice. so இந்த மாதிரி ஒரு விஷயம் ஐயப்ராஜ் சார், நான் உடன்படவில்லை, நான் உடன்படவில்லை. ஐயப்ராஜ் சார், நான் உடன்படவில்லை. I Disagree. don't accept or I don't. I disagree. Disagree. இப்படியே I போட்டுக்கலாம். don't. இப்ப I don't agree ன்னு போடலாம். I don't with you. நல்லா இப்ப கரெக்டா சொல்லுங்க. I don't with you. எப்படி வரும்? I don't verb வேணுமே. I don't agree with you போடலாமா? I don't know. Okay. அக்ரி விட்டுற கூடாது, மெயின் verb விட்டுற கூடாது. மெயின் verb. இப்ப பாருங்க ஐயப்பராஜ் சார், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? What problem? நீங்க What is தமிழ்ல வந்து அந்த verb இருக்காது, ஆனா இங்கிலீஷ்ல verb சொல்லியே ஆகணும் நம்ம. What is the problem? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இஸ் விட்டுற கூடாது. வெரி குட். தமிழ்ல இஸ் மறைஞ்சிருக்கும், நிறைய பார்க்க போறோம் இன்னைக்கு பாருங்க. த வரணும், த போடாம போடக்கூடாது. இந்த இஸ் த வந்து அதுல தமிழ்ல தெரியாது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம் இதுதான் சொல்லணும். எகெயின் உங்க கேள்வியான கேட்க கேட்க வந்துடும். அதனாலதான் எப்பயுமே சொன்னது, அப்ப கேட்டுட்டே இருக்கணும். நம்ம இங்க சுத்தியில இங்கிலீஷ் இருந்துட்டு இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. Nothing problem. There is no problem. இப்ப நோ ப்ராப்ளம்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இது சொல்றது there is no problemன்னு போட்டா அது வந்து கரெக்டான இங்கிலீஷ். இது பின்னாடி பயன்படும் நமக்கு. இதை நம்ம முன்னாடி இப்ப வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா there is டம்மி சப்ஜெக்ட் போட்டு அடிக்கடி நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல் ரைட், லெட்ஸ் கோ ஹியர். இன்னொரு வாட்டி ஐயப்பராஜ் சார் உங்களுக்கு தான். உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது? உங்கள் வார இறுதி எப்படி இருந்தது? ஐயப்பராஜ் சார். How was Your weekend. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. How was your weekend? இப்ப போடுங்க. தேவ போடலாமா? தேவ போடலாமா? your weekend? புடிச்சு முடிங்க. Your weekend. எப்படி? வெரி நைஸ். யுவர் வீக்கெண்ட் போகலாம். வெரி நைஸ். த வீக்கெண்ட். அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் 2 வார்த்தை, ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட் ஒரு வார்த்தை, அதனால தப்பு பண்ண கூடாது. படிக்க படிக்க தான் வரும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும். ரைட். சுமதி மேம், கவனமாக இருங்கள். Be careful.
இப்ப பாருங்க வேற ஏதாவது சொல்லலாமா? Take care. வெரி Take care. குட், Thanks. வெரி குட். ஏன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க ஜெனரலா அது பேசுறது. கவிதா மேம், ஒரு நல்ல நாள் அமையட்டும். கரெக்டா சொல்லுங்க இங்கிலீஷ்ல, அப்படியே தமிழ் படுத்தக்கூடாது, இங்கிலீஷ் படுத்தக்கூடாது. ஜெனரலா என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல நாளா இருக்கட்டும் அது. Good day, sir. Sir, have a You're nice day. Have a nice Have a day. nice day. Have a Nice day. Have a nice day. nice day. இவங்க கவிதா சொன்னது தப்பு இல்ல. ஹாவ் அ குட் டே. Have a good day. ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தெரியணும். வெரி குட், வெரி குட். நீங்க என்ன இங்கிலீஷ்ல திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ண போறோம், இதுதான் பண்ண போறோம். Now, yes, கவிதா மேம் தொடர்ந்து போங்க. Oh. Go ahead. Go ahead. ஓகே, பிடிச்சிருக்கு Keep எனக்கு. going. Keep going. இப்போ ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பேசுதான் நம்ம நிறைய கேட்க கேட்க வந்துருவது. இது Keep வந்து going. keep Going. going. இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு தெரியும். Go ahead, keep going. இப்போ ஒரு படம்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல யாரோ ஒரு கேரக்டர் கீப் கோயிங்னு சொல்லுவோம், கோ ஹெட்னு சொல்லுவோம், ரைட்? கிட்ஸுக்கு இப்ப கராத்தே கிட்ஸ்னு ஒரு படம் வந்து நெக்ஸ்ட் வீக் அதோட சீக்வல் வரப்போகுது. அதுல நிறைய வாட்டி இந்த வார்த்தையில கோ ஹெட், கீப் கோயிங்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமா பாக்குறவங்களுக்கு பிடிக்கும்னாக்கா ரொம்ப ஈஸியா இது வந்துடும், ரைட்? இத வந்து ஐயப்பராஜ் சார் கரெக்டா சொல்லுங்க. அது அருமையாக இருந்தது. It was fine, sir. It was nice. Nice. இட் வாஸ் நைஸ். உங்க வார இருந்து இப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப ஏகபிரஸ் சார், அது சலிப்பாக இருந்தது. It was Boring. both. It was both. சூப்பர், சூப்பர். இவ்வளவுதான் வேணும் நமக்கு. இந்த லிஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இப்ப கவிதா மேம், நான் ஒரு மாணவன். I am a student. இன்னொரு வாட்டி I am a I am. I am a Yes, student. student. போட்டுக்கணும். தமிழ்ல இந்த ஆமுக்கு உரியத பெண்ண சொல்ல மாட்டோம், நான் மாணவனாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இங்கிலீஷ்ல இந்த ஆம விட்டுறக்கூடாது. ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். அப்புறம் ஒரு மாணவர்ல ஏன் வந்து கட்டாயமா போடணும். ஐ எம் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லக்கூடாது. ஐ எம் இது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கரெக்டா சொல்லணும். ஐயப்பராஜ் சார், நான் ஒரு ஆசிரியர். I am a teacher. I am a teacher. நல்லா வால்யூமா பேசுங்க, மைக் பக்கத்துல வந்து பேசுங்க. I am a teacher. ஐ ஆம் a டீச்சர். இந்த இடத்துல ஏலாம் விட்டுறக்கூடாது, ஏலாம் விட்டுறக்கூடாது. எப்பயும் அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. Okay, sir. It's okay. It's fine. ஆமா சார். உங்கள் வாரம் இருந்து எப்படி? இட் இஸ் ஓகே. It's fine. No problem சொல்லுவாங்க. யா, இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்ப கொஞ்சம் பெரிய விஷயம் பார்க்கலாம். நம்ம டெய்லி பேசுறதுலயே கரெக்டா சொல்ல ஏன் சார் உங்களுக்கு தான். இது தொலைவில் உள்ளது. It is distance. It is very far. It is very fast, sir. FAR. வெரி குட். திஸ் இஸ் ஃபார். இப்ப நான் எப்படி போறது? How I go? How do I go? இந்த டூவை விட்டுறக்கூடாது. How do I go? How do I go? டூவை விட்டா போச்சு. தமிழ் படுத்துனீங்கன்னாக்கா அப்படியே டூவை விட்டுருவீங்க. How do I get? How do I getனாலும் எப்படி போகுது? How do I get to the police station, to the railway station, to the airport? How do I getங்கிறது அவ்வளவு பெரிய வார்த்தை. கோவை ரீப்ளேஸ் பண்ணணும். கெட் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும். இன்னொரு வாட்டி இது ஏம்பர சார் தான் சொல்லணும். இது எப்போது திறக்கும் கரெக்டா சொல்லணும். How it's open. இன்னொரு வாட்டி How it's open. how வராதுல. When it When it's open. இன்னொரு வாட்டி நீங்க சொல்லுங்க ஏம்பர சார். When it open. இல்ல when this இல்ல. When do it open? No. When it is open. remind
எப்படி தப்பு பண்ற பாத்தீங்களா? ஏன்னா அந்த பேசிக் கிராமர்ல will- தப்பே பண்ண. இன்னொரு வாட்டி When will When will When will open? இதுல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இட்ட நீங்க சப்ஜெக்ட் கொண்டு வந்துருங்க. ஓபனை போட்டுருங்க மெயின் வெர்ப். அவ்வளவுதான். it open? When will இந்த அடிப்படையான விஷயத்துல தப்பே பண்ண கூடாது. என்ன டென்ஸ் என்ன மீனிங் எதுக்கு சொல்றாங்க எல்லாமே தெரிஞ்சுட்டா எப்படி வேணாலும் நீங்க பயங்கரமா பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது தூரமா? ஐயப்ராஜ் சார், இது தூரமா? Is it இன்னொரு வாட்டி, distance? இது தூரமா? is it for? Is it distance? is long. வெளில கொண்டு வந்துறீங்களா? கிட்ட வரீங்களா? Is it Far. far? நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையில தடுமாற கூடாது. தெளிவா இருக்கணும். நம்ம டென்ஸ் போடுறோம், சப்போர்ட்டிங் வெர்போ மெயின் வெர்போ இருக்கு. தமிழ்ல இந்த விதத்துல ஆங்கிலத்தை விட வித்தியாசமா இருக்கும். நிறைய வார்த்தைகள் தமிழ்ல விட்டுட்டு சும்மா படிப்போம். ஆங்கிலத்துல அப்படி சும்மா படிக்க முடியாது, சும்மா விட முடியாது. பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இது பண்ணிக்க வேண்டும். ஆல்ரைட் சுமதி, எனக்கு பிடித்த இடம். My favorite. This is my favorite place. எனக்கு பிடித்த இடம் மை ஃபேவரட் பிளேஸ் இஸ். நல்லா பாத்துக்கிட்டு நீங்க நோட்ஸ் எடுக்கிறது எடுக்கலாம். நான் உங்களுக்கு இதை அனுப்புறதுனால அனுப்புவேன். ஆனா என்னன்னா நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஏன் பிரசாத், இது எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது எவ்வளவு நேரம் எடுக்கும்? Long it takes. எவ்வளவு நேரம் எடுக்கும் இது? How it will take time? How it will take time? How long will it take? Long. பியூட்டிஃபுல். பாருங்க, ஹவு லாங்னு வருது பாத்தீங்களா? லாங்னா நம்ம லென்த் பத்தி நினைக்கிறோம். இந்த டயத்தோட லென்த் குறிக்குது. பில் போடணும். ஃபியூச்சர்ல அடிக்கிறாங்க, எடுக்கிறோம் கேட்கறாங்க. இட்ட போட்டுட்டு பாருங்க, சப்போர்ட்டிங் போட்டுட்டு பில் டேக். நல்லா பாத்தீங்கன்னா டேக் வருது. கொஸ்டின் மார்க் போட்டுருக்கு பாருங்க. கேர்ஃபுல்லா பண்ணணும். கேர்ஃபுல்லா நீங்க தமிழை யோசிக்கலாம், பயன்படுத்திக்கணும் அதை. ஆனா தமிழ் இங்கிலீஷும் வேற இது அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கீங்க. ஃபரிடா மேம், உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். Take Take care. care of yourself. Take care. Care of you. இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஒருத்தவங்களோ 2 பேர் தான். yourself. Take care of yourself. So அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை இது. இதை வந்து ஜென்ரலா பேசுவோம். எகைன் இப்ப ஒரு கவிதா மேம், எனக்கு ஆர்வம் இல்லை. I'm not interested. வெரி குட். இதை எப்படி எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அருமையா சொன்னாங்க. இது கரெக்டான வார்த்தை, கரெக்டானது. நத்திங் ராங். I have no interest. இன்னொரு வாட்டி. I have no interest. பியூட்டிஃபுல். இப்ப பாருங்களேன், ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் நவுன்ல போட்டாங்க, அருமையா. இப்ப பாருங்களேன், the have ரெண்டா உடைக்கும். I don't ரெண்டா உடைக்கும். I don't have. Interest. பாருங்க எப்படி எல்லாம் கொண்டு வரீங்க. இது மூணுமே ரைட்டு தான். I have no interest. சரி, எந்த வகையிலும் தப்பு இல்லை. மூணுமே 3 பேரு வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். I have not interest. கவனமா பாருங்க. இந்த ஃபுல் லிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே தெரியணும். எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது டே டு டே லைஃப்ல. இது வந்து ரிசர்ச் பண்ண லிஸ்ட் தான். இப்ப பாருங்க, ஐயப்ராஜ், இது என் மகிழ்ச்சி. இது என் மகிழ்ச்சி. My pleasure. இல்ல, அடிக்கடி கேட்பீங்க. தமிழ் படத்துல கூட இந்த இங்கிலீஷ் டயலாக் வரும். சுமதி சொல்லுவாங்க பாருங்க. It is my pleasure. It is my pleasure. This is my Pleasure. Happiness. pleasure. நோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பினஸ்ங்கிறது பெரிய வார்த்தை. ப்ளஷர்ங்கிறது அப்போதைக்கு உள்ள சந்தோஷம். திஸ் இஸ் மை ப்ளஷர். இது நிறைய படத்துல பார்த்தா ஹீரோ ஹீரோயினோ இல்ல யாரோ ஒரு கேரக்டர் மீட் பண்றப்ப அவங்க சொல்லுவாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நான் சொல்றவங்க மட்டும் சொல்லணும். கவிதா மேம், நீங்க என்ன பேசுறீங்க? What do you say? ஓகே, சூப்பரா சொன்னாங்க. நீங்க சே, ஸ்பீக், டாக் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா இந்த வாட் டு யூங்கிறது தான் முக்கியம்.
எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. எனக்கு I கொஞ்சம் need some I time. need some time. யா இப்ப பாருங்க ஐ நீட் சம் டைம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐயப்பராஜ் சாருக்கு. ஒன்லி ஐயப்பராஜ் சார் தான் சொல்லுவேன், கரெக்டா கொள்ளுவேன். நான் மிகவும் ஏமாற்றமடைந்தேன். நான் ரொம்ப ஏமாந்துட்டேப்பா, நான் ரொம்ப ஏமாந்துட்டேப்பா. ஐயப்பராஜ் சார் மைக்கு பக்கத்துல வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் வச்சு மைக் பக்கத்துல வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணாதான் மைண்ட் கடகடன்னு ஒர்க் ஆகும். நம்ம முதல் வார்த்தையை சொல்லி I was upset, sir. I was upset. Sir, I am very disappointed. I am வராதுல வாசனை வரும். I was so very disappointed. disappointed. சொல்லுங்க. Upset, sir. Disappointed. எனக்கு அப்செட்ங்கிறது ஓகே தான், தப்பு இல்ல. அப்செட்ல வந்து வருத்தமும் அதுல இருக்கும். ஏமாற்றத்தை விட வருத்தம் அதிகமா இருக்கும். I am so disappointed. வெரி வெரி டிசப்பாயிண்டட்னு சொல்லலாம். நல்லா பாத்துக்கீங்க எப்படி இது பண்றதுன்னு. இப்ப நான் எழுத போறது இல்ல, நீங்க எனக்கு எழுதி அனுப்பணும். ஆனா வாட் we are going to do is அப்படியே ரன் த்ரூ பண்ண போறோம். நீங்க இது வீட்ல ஒரு எக்ஸசைஸா பண்ணி எனக்கு கொண்டு வாங்க. லுக் அட் திஸ். விக்னேஸ்வரி, எனக்கு பிடித்த உணவு. My favorite food. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் போடலாமா? அந்த இஸ்ஸ விட்டுறக்கூடாது. ஃபுட் இஸ் இந்த இஸ்ஸ விட இஸ் வாஸ் இந்த மெயின் கிராமர் வேர்டை மட்டும் நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா திரைப்படம் பார்க்கலாம். Let's see a movie. இன்னொரு வாட்டி திரைப்படம் பார்க்கலாம். Let's see a movie. See the movie. We'll see movie. Let us watch a movie. Awesome. Let us see a movie னா பாதி படம் பார்த்துட்டு எழுந்து போயிடுறது. Okay. Let us watch a movie னா நல்ல படமா பார்த்து முழு படத்தை பார்க்கிறது. இப்ப சுமதி மேம் இசை கேட்கலாம். Let us listen music. Sir. இன்னொரு தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ தப்பு. Listen to music. Sir. Listen to music. டூ போடணும், விட்டுறக்கூடாது. Let us listen. Let us listen musicனு சொல்லக்கூடாது. Listen to music. Music. ஆல்ரைட். ஏன் பிரசாத் மெனுவை தர முடியுமா? நீங்க கேக்குறீங்க வெயிட்டட்ட. மெனுவை தர முடியுமா? let us give menu card. Can I get a menu card? Can you? Can I get menu card? பொதுவா கேக்குறப்ப கெட்னு போடுவாங்க. Can I get the menu? Can you give me the menu? அது கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரியா இருக்கும். Can I get the menu தான் சொல்லுவாங்க. So all right. கவிதா மேம், பில் எவ்வளவு? How much cost? நல்லா பாருங்க, காஸ்ட் எல்லாம் வராது. How much? கரெக்டா சொல்லணும், தப்பு பண்ண கூடாது. How much bill amount? இல்ல How much? என்ன வார்த்தை? How much is that? How much? How much is How much is the bill? அந்த இசெல்லாம் விட்டுற கூடாது. ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு டாப் 200 சென்டென்ஸ் எடுக்கிறதா, இதுல தப்பு பண்ணக்கூடாது. இதுல தப்பு பண்ணலன்னா மேல பில்ட் பண்ணிக்கலாம். ஐயப்பராஜ் சார் பக்கத்துல வந்து சொல்லுங்க, உங்கள் பொழுதுபோக்கு என்ன? What is your hobby? இப்ப ப்ளூரல் அடிக்கணும்னா வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? அதே சிங்குலர்லி அடிக்கலாம். அவர் சொன்னது கரெக்ட், தப்பு கிடையாது. கரெக்ட், அருமையா சொன்னாரு. நீங்க அது ஒரு ஹாபி, ஒரே ஒரு ஹாபி மட்டும் நீங்க சொல்லணும்னாக்கா ஹாபிஸ் ஒரு ஹாபி. ஆறு போட்டீங்கன்னா ஹாபிஸ் சொல்லி ஆகணும். இஸ் போட்டீங்கன்னா இதுதான் சொல்லி ஆகணும். நான் சும்மா கிண்டல் பண்றேன். ஹரிடா மேம், நான் சும்மா கிண்டல் பண்றேன். I just kidding. I am just kidding. I'm just. ரொம்ப முக்கியம், ஆம விட்டுற கூடாது. கவிதா மேம்,
விட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க கவிதா மேம், நீங்க தீவிரமா இருக்கீங்களா? நீங்க தீவிரமா இருக்கீங்களா? You are serious? இன்னொரு வாட்டி. You are serious? இல்லையே. Are you serious? Are you Are serious? you? ஆர் யூ சீரியஸ்? Are you serious? ஆள வெளில கொண்டு வரணும். அப்பதான் நமக்கு உண்மையான புரிதல் உள்ள வந்து உட்காரும். அது பரிதாபம். So sad. It's so sad. It is pity. That is Pathetic. Pathetic. Terrible. இந்த மாதிரி இதை பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் அதான் சொல்றது, ஏதோ ஒரு வகையில டச் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு உரிய வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது. இப்ப நீங்க எனக்கு வீடியோ அனுப்பினாலும் நான் அனுப்புறேன், நீங்க பாருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். அதுக்குள்ள இங்கிலீஷ் இருக்கணும். அது நல்லா பாத்துக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், அதுக்குள்ள இங்கிலீஷ் இருக்கணும். ஏன் சார், நான் அவசரத்தில் இருக்கிறேன். I am hurry. In hurry, very. I am hurry. I am urgent. I am in urgent. I am in a hurry. I am in urgent னு சொல்லலாம். ஹரின்னு சொல்லக்கூடாது. I am இப்படி இருக்கேன், நான் வந்து ஹரியில இருக்கேன். எனக்கு urgent சொல்லலாமான்னு கேக்குறாரு சார். I am in urgent சொல்லலாமா? I am இல்ல சொல்ல முடியாது. அர்ஜென்ட்னா அவசரம் வரும். ஆனா I am urgentன்னு சொல்ல முடியாது. Okay, okay. இப்படி சொல்ல I am in urgency. Okay. இதுக்கப்புறம் அது வந்து அர்ஜென்ட் வராம அர்ஜென்சின்னு நவுனா மாத்திட்டீங்கன்னா ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நம்ம I am in urgency. Okay. ஆல்ரைட். எனக்கு எந்த யோசனையும் இல்ல. I don't have any idea. சூப்பரா சொல்றாங்க. நல்லா பாருங்க, இது எப்படி வருதுங்கிறத கொண்டு வருவோம். ஐ டோன்ட் ஹேவ்ங்கிற மெயின் வெர்பை ரெண்டா பிரிச்சு டூ பிளஸ் ஹேவ்னு மாத்துறாங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. எங்கேயோ ஒரு சமயத்துல எங்கேயோ யாரோ பேசி கேட்டுப்பாங்க. அந்த கேட்கிறப்பதான் அது உள்ள போய் பேச்சா மாறும். கேட்கறது உள்ள போகுது, வெளில வர்றப்ப அந்த உள்ள வர்றது வெளில எடுக்கிறீங்க. அதனாலதான் ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அடிப்படை தெரியும். இந்த அடிப்படையை வந்து மேல வளர்ந்துக்கிட்டே போகணும்னா டெய்லி அந்த டச்ல ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, ஏகாம்பரம் ஒல்லி ஏகாம்பரம் சார், என்ன ஆச்சரியம்? What surprise? இல்ல, இந்த இடத்துல ஒண்ணு விட்டுட்டீங்க. What is surprise? What a surprise. இங்கதான் வந்து இந்த மாதிரி வார்த்தை தான் முக்கியம். ஏவெல்லாம் விட்டுற கூடாது. அவங்க அது மாதிரி அவங்க பேசுறப்ப கரெக்டா உள்ள அப்சர்வ் பண்ணுங்க. ஆல்ரைட். ஐயப்ராஜ் சார், என்னால நம்ப முடியல. I can't believe. இல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம். I can't. I am believe it. நோ, முடியல. I can't believe it. யா, இதுல பிலீவுக்கு அப்புறம் திஸ் போடுவாங்க, இட்டு போட மாட்டாங்க. I can't believe this. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச படம், இங்கிலீஷ் படம் ஒரு 4-5 படத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸும் வந்துடும். எல்லா சென்டென்ஸும் அவங்களோட டோன்லயே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. கவிதா மேம், நான் அதை பத்தி யோசிப்பேன். கரெக்டா சொல்லணும். நான் அதை பத்தி I யோசிப்பேன். think about ஃபரிடா மேம் சொல்றாங்க. சொல்லுங்க ஃபரிடா மேம். I think about this. எங்கேயும் மிஸ் பண்றீங்களே. I will think about it. வெரி நைஸ். I'll think about it. எவ்வளவு இதுல வந்து நீங்க கேட்கலாம். Again, இன்னொரு வாட்டி இந்த கவிதா மேமுக்கு எனக்கு தெரியப்படுத்துங்கள். சொல்லுங்க இன்னொரு வாட்டி. Let me know. பியூட்டிஃபுல். இதுதான் வேணும் எனக்கு. இதுதான். நான் கவிதா மேம், இது உங்க விருப்பம். Oh, your wish. It is your wish. Please, subject verb அடிக்கணும். It is. அடிக்காம விடக்கூடாது. இது வந்து பின்னாடி பெரிய அளவுல பயன்படும். there is, it is எல்லாம் பயன்படும். கவிதா மேம், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். கேர்ஃபுல். I convey. I will let you know. அவ்வளவுதான். I will let. இந்த பாருங்க,
இந்த லெட் மெயின் வேர்பா வந்து உட்கார்ந்து பாருங்க. ஐ வில் லெட் யூ நோ. எவ்வளவு பாருங்க. நான் அதான் சொல்ல, ஒன்று ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸும் இருக்கும். ஃபரிடா மேம், இது என் தவறு இல்ல, இது என்னோட தப்பு இல்ல, இது என்னோட தப்பு இல்ல. It's not my mistake. Not my fault. இன்னொரு வாட்டி எனக்கு கரெக்டா சொல்லுங்க ஃபரிடா மேம். It's not It my was- fault. It is not my mistake. அவ்வளவுதான். இந்த இட் இஸ் நாட் தான் சொல்லுங்க. ஃபால்ட்டுக்கிட்டு நீங்க போட்டுக்கலாம், தப்பு இல்ல. யூ கேன் டூ இட். த பாயிண்ட் வந்து இட் இஸ் நாட் மை, இது இஸ் நாட் எல்லாம் தப்பு இல்லாம சொல்லணும், கிட்ட கரெக்டா கொண்டு வரணும். இப்ப பாருங்க சுமதி மேம், அது நியாயமற்றது. This is unfair. யா, வெரி குட். இட் இஸ் நாட் ஃபேர். இப்ப வந்து அதை வந்து ஒரே வார்த்தையை கொண்டு வரணும். பாருங்க, இட்ஸ் நாட் ஃபேர், இட் இஸ் அன்ஃபேர். என்ன அருமையான விஷயம் பாருங்க, என்ன அருமையான விஷயம் பாருங்க. கடைசியில பார்த்தா இவ்வளவுதான், ஒரு 200-300 வாக்கியம் தான் தெரியாது. இப்ப நான் வந்து எனக்கு ஒரு கேள்வி உள்ளது, கரெக்டா எப்படி சொல்லுங்க? I have a question. I have a question. அருமையா சொல்லாரு. I have a question. இப்படிதான் நீங்க வந்து கொண்டு வரணும். யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா உள்ள போய் செட்டில் ஆயிடுவாங்க. சுமதி மேம், இது நீண்ட காலமாக உள்ளது. It is long. நல்லா சொல்லணும். திஸ் ஓபன் பண்ணுங்க சுமதி மேம். sir, one second sir. நீண்ட காலமாக Long period, sir. காலம். It is long period. நீங்க சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப கொண்டு வரணும், அதுதான் மெயின். This was discussed. That's it. பாருங்க, Okay, sir. This has been there. இங்கதான் வந்து நிக்குது எல்லாமே. நீங்க This has been there for a long time. this has been there for a long time. இதெல்லாம் வந்துரும், இதெல்லாம் வராமலாம் இல்ல, வந்துரும். நீங்க யோசிக்க வந்துரும். திருப்பி இது வர்றப்ப யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப கேப்சர் பண்றீங்க, யாராவது ஒருத்தவங்க பேசுறத கேட்கணும். அதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. யூடியூப்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தனியா சூஸ் பண்ணியே நீங்க கேட்டுக்கலாம். நீங்க எப்படி இருந்தீங்க பிரசாத்? நீங்க எப்படி இருந்தீங்க? How was you? வராது இல்ல, ஹவுக்கு அப்புறம் வாஸ் வராது. How about? இத வந்து இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, how have you been? How have you been? The simple present இல்லாம, simple past இல்லாம present perfect சொல்லுவாங்க. கவிதா மேம், இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. It is very It is interesting. very interesting. இது Very surprise சொல்லலாமா sir? Surprise. This is very interesting. பண்றதுல Oh, okay. எக்ஸைட்டிங்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. எக்ஸைட்டிங் பட் இன்ட்ரெஸ்டிங் தான் கரெக்டானது. இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் மேம், என்னால காத்திருக்க முடியாது. I can't wait. wait. வெரி குட். ஐ காண்ட் வெயிட், ஐ cannot wait னு சொல்லலாம். ஐ காண்ட் வெயிட். இதெல்லாம் நமக்கு கவிதா மேம், நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன். I am ஏன் வார்த்தை வர மாட்டேங்குது? Nervous, sir. Nervous. I am. nervous. வார்த்தை வராம போயிடக்கூடாது. ஃபரிடா மேம், நான் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன். ஃபரிடா மேம், கவிதா மேம். நான் I'm very shocked. I'm very shocked. I'm very shocked. அவ்வளவுதான் போட்டா போதும். எஸ் கவிதா மேம், நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறேன். I am very depressed. I am very depressing. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இதுல I am very good.
ஸ்ட்ரெஸ்ன்னு போனால் தப்பு கிடையாது. ஸ்ட்ரெஸ்ங்கிறப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நடக்கிறது. டிப்ரெஷனோ ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப நேரமா ஸ்ட்ரெஸ் இருந்தா டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. சார் இப்போ இது எந்த சென்டென்ஸ்ல சார் இருக்கு? நீங்க பக்கத்துல பாஸ்ட்ல இருக்குதா, பாஸ்ட்ல இருக்குதா இல்ல யார் ஐயப்பராஜ் சாரா? ஐயப்பராஜ் சார் எந்த டென்ஸ்ல இருக்குது? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆடியோ சரியா கேட்க மாட்டேங்குதே. ஓகே சார், ஓகே. எந்த டென்ஸ்ல இருக்குன்னு எந்த டென்ஸ் கேக்குறாரு. இது வந்து பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி வரும் சார். இல்ல பாசிவ் வாய்ஸ் இல்ல, இது பாசிவ் வாய்ஸ் இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ் தான் அது. ஆக்டிவ் சாரி சார், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி வருமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நான் எப்படி இருக்கேன்? டிப்ரெஸ்டா இருக்கேன். என்னோட பண்பு அப்படி அட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். இது வெரி வந்து அட்வர்பா மாறும். நீங்க ஐ அம் பை ஹிம், அவனால் நான் டிப்ரெஸ் ஆனேங்கிறப்ப இந்த டிப்ரெஸ்ட் வெர்ப் ஆகி பாசிவ் வாய்ஸ் ஆகும். நீங்க பை போடாத ஆக்டிவ் வாய்ஸாவே எடுத்துக்கலாம். குட் क्वेश्चन. ஓகே, குட் क्वेश्चन. ஆல்ரைட். நான் மிகவும் வியக்கிறேன் சுமதி மேம். I'm very excited. வியக்கிறேன். Surprising. I'm very surprised. I'm very surprised. Amazing. Amazed. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். கவிதா மேம். Impressed. இல்ல, ஈர்க்கப்பட்டேன். Attract. நீங்க ஃபுல்லா எனக்கு வேணுமே. I'm very Inspired. I was attracted. வெரி அட்ராக்ட். I was very attracted. இந்த வாசெல்லாம் போகணும். அதுதான் மைண்ட்ல உங்களுக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. குற்றவாளி குற்ற உணர்வு ரெண்டும் ஒண்ணுதான். ஏகம்பரசன், நான் மிகவும் குற்றவாளியாக இருக்கிறேன், குற்ற உணர்வுடன் இருக்கேன். என்ன வார்த்தை வரும்? I am guilty. I am very guilty. I am very guilty. ஃபைடா மேம், அடுத்தது சொல்லிடலாமா? ஓகே சார். நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. I am very well நன்றியுள்ளவனா. I'm very grateful. வெரி குட். Thank I am very thankful. அதே மாதிரி ஈக்குவலி கரெக்ட். நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் உடனே வந்துடும். ஃபைடா மேம், இதெல்லாம் உடனே வந்துடும். இதெல்லாம் பேசிக்கா ஒரு 200-300 வாக்கியம் நம்ம ரெகுலரா பேசுறது. இதுதான் பேஸ். இது வந்துட்டாலே நமக்கு புரிஞ்சிடும். நான் சோகமாக இருக்கிறேன். I am very sad. ஓகே, I am sad. கரெக்டா பாருங்க. கவிதா மேம், நீங்க எங்க வேலை செய்றீங்க? Where do you work? அவ்வளவுதான். சிம்பிள் பிரசன்ட்ல Where do you work? ஓகே, அந்த டூன்னு சொல்றப்ப ரொம்ப நார்மலா. எனக்கு நிறைவாக இருக்கிறது. சுமதி மேம், எனக்கு நிறைவாக. I am fulfilled. அது ஃபுல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. I am satisfied. I am content. I am satisfied என்றாலும் சூப்பரா சொல்லுங்க. I'm satisfied. Okay. அவ்வளவுதான். Now, சார், நான் இங்க உட்காரலாமா? May I sit here? அதே மாதிரி இன்னொன்னு. Can I sit here? Very good. Can I sit here? இன்னும் கூட ஹியூமிலிட்டியோட இன்னும் கூட மரியாதையோட
சின்ன சின்ன வித்தியாசம் தான், ஆனா முக்கியமான வித்தியாசம். சார் இதுல ஷால் வருமாங்க சார்? ஷால் ஜென்ரலா அது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சார். சில சிட்டி எல்லாம் எமோஷனே கிடையாது. ஓகே ஓகே சார். ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகும்போது ஷாலின்னு கேட்டு பர்மிஷன் அது கேட்டு போலாம். அதை எமோஷன் இல்லாம பண்ற இடத்துல நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே சார். கண்டிப்பாக. Sure. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? Must. கண்டிப்பாக. வேற ஏதாவது சொல்லலாமா? Certainly. Definitely yes sir. Definitely. கட்டாயமா சொல்லலாம். டெஃபினெட்லி சொல்லலாம். Certainly. Sure. அப்சல்யூட்லி சொல்லலாமா சார்? அப்சல்யூட்லி கட்டாயமா சொல்லலாம். Absolutely. சூப்பரா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஆனா இந்த லிஸ்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நான் கிளாஸ்ல வந்து முக்கியமானது எடுத்திருக்கேன். நீங்க எல்லாமே இதுல உள்ளதை பேசிட்டே இருக்க போறாங்க. ஒரு மூவில பாதி படத்துல உள்ளது இப்படிதான் இருக்கும். ரைட்? இப்ப பாருங்க ஐயப்பராஜ் சார், புதிதாக என்ன சொல்லுவாங்க? புதிதாக என்னங்க? வாட் இஸ் நியூ? What new? வாட்ஸ்அப். இதுதான் வாட் இஸ் நியூ. நான் உன்னை மிஸ் பண்ணேன். ஏன் பிரசாத்? I miss you. I missed you. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா கேட்கறது உடனே வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த கேள்வி கேட்கறதுல தான் பேச்சு வரப்போகுது. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது வெளியில வர்றப்ப பேச்சா வரும். அவ்வளவுதான். நீங்க உள்ளுக்குள்ள போடணும். கவிதா மேம், நான் ஓய்வு எடுக்கிறேன். I'm taking rest. இன்னொன்னு வேற மாதிரி. I take I have take rest, sir. I have take rest. I take rest போடலாம். I am taking rest போட்டாலும் தப்பு இல்ல. I am taking restனா இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். I take restனா நான் பொதுவாவே ஓய்வு எடுக்கிறேன் மத்தியான நேரத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா I take rest every afternoon. I am taking rest now. So எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க அதுக்கு மாதிரி அந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். ஆல் ரைட். இன்னொரு ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் பண்ண. இது 5 மணியாக இருக்கிறது. It's 5 o'clock sir. It is 5 o'clock. It is 5 o'clock. It is 5 o'clock. All right. நாம் செல்லலாம். Let us go. Let's go. Let us go. Let us go. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடம் கவிதா மேம், என்ன நடக்குது? What is going on? What is happened? அது கரெக்டா சொல்லணும். ஐப்ராஜ் சார், எங்க தப்பு பண்றீங்க? What is happening? என்ன நடக்கிறது? What is happening? சிம்பிள் பிரசன்ட்ல சொல்ல முடியாது. What happens? சிம்பிள் பிரசன்ட்ல சொல்ல முடியாதுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. What is happening? What is happening? Okay. அப்புறம் கவிதா சொன்னது அவங்க சூப்பரா சொன்னாங்க. வாட் இஸ் கோயிங் ஆன்? தப்பே இல்ல, கரெக்ட். ரொம்ப சூப்பர் கரெக்ட். கவிதா மேம், எனக்கு புரியுது. I understood. ஓ I understand. I understand. அண்டர்ஸ்டாண்ட் சொல்லக்கூடாது. எனக்கு புரியுதுங்கிற கான்வர்சேஷன்ல இருக்கும். மாத்தி சொல்றேன். எஸ் ஃபரிடா மேம், எனக்கு கவலை இல்ல. I don't care. We don't. சீக்கிரம். I don't care. I don't care. Right? I have no worries சொல்லலாமா சார்? I don't worry நாலும் I have no worries நாலும் I don't நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நிறைய கத்துக்க போறீங்க. I don't worry னு வெர்ப்ல சொல்லிட்டு இத நவுனா அருமையா கன்வெர்ட் பண்ணாங்க. I have no worries னு ப்ளூரல் அடிச்சாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. I don't care, I don't worry, I have no worries. எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்ட் தான். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா
இந்த வேர்பை தூக்கிட்டு எந்த வேர்ப் வேணாலும் நீங்க போட்டு நிறைய நீங்க இது பண்ணலாம். நான் கேமரா சார் எனக்கு உதவ முடியுமா? Let us help me. Can Let you help me. Can you Can help you me? Would you help me? Can you help me? help me? அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் கோபமாக இருக்கிறேன். I am I am angry. hungry. வந்து I கரெக்டா am angry, sir. Hungry. சூப்பர். அது ஒரு நல்ல யோசனை. ஏன் சார் அது ஒரு நல்ல யோசனை. That's a good Good idea. idea. That's a good That is idea. a good idea. That is a good idea. A few more பார்க்கலாம். முடிஞ்ச அளவு எடுத்துக்க. நான் ஐயப்பராஜ் சார் ஒரு திட்டம் போடுவோம். I will plan. Let's make a plan. இப்ப பாருங்க we will plan போடலாம். ஆனா அதை விட முக்கியமா Sir, இருக்கு. let's make a plan. Let us make a plan. Let us இப்ப பாருங்க let us planனும் போடலாம். Let us make a plan. பாருங்க எவ்வளவு அற்புதமான இது பாருங்க. எவ்வளவு வாய்ப்பு நமக்கு இதா இருக்கு. எதையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. Let us make a plan. Let's plan. இப்ப பாருங்க let's make a plan பிளான நவுனா கொண்டு வந்துட்டீங்க. பெயர் சொல்லலாம். let's plan அதை வேர்பா கொண்டு வர எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரே வார்த்தைய வெவ்வேறு இடத்துல இது ஆங்கிலத்தால மட்டும்தான் சாத்தியமா இருக்கு பாருங்க. we will plan பொதுவா சொல்ல மாட்டாங்க. let's plan let's make a planங்கிறது தான் பொதுவா சொல்லுவாங்க. we will plan அப்படிங்கிறது நடக்காம கூட போகலாம். let's planனா இப்பவே போடுவோம். நம்ம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. let's make a plan or let's plan. All right, here if you நான் தாமதமாக ஓடுகிறேன். இது வந்து பொதுவா இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நோட் பண்ணிருக்கேன். நான் தாமதமாக I am running with. I am அவ்வளவுதான் running with. அவ்வளவுதான். சொன்னது யாரு? Farida. சொன்னது யாரு? Farida. Farida. ஃபரிடா மேம் நான் பேச்சற்றவனாக இருக்கிறேன். I am speechless. வெரி குட். வாயே அடைச்சு போயிட்டு இருக்கு. ஐயோ அப்படி ஒரு ஷாக்ல இருக்கு. ஒரே வார்த்தை ஒரு ஸ்பீச்லெஸ் ரெண்டா போடக்கூடாது. ரொம்ப அருமையா சொல்லுங்க. ரொம்ப அருமையா ஒரு 4-5 குயிக்கா பண்ணிடலாம் நம்ம இப்ப. ஃபரிடா மேம் என்னாச்சு? What happened? நீங்க வாட் ஹேப்பன்டே போடலாம். வேற எதுவுமே நீங்க சப்ஜெக்ட் போட வேணாம் இருக்கு. என்னாச்சு? அது மோசமாக இருக்கிறது. It's very bad. Worst. Worst. This is very worst. That is bad. நார்மலாவே நீங்க பாசிட்டிவ்லயே போலாம். that is bad அப்படிங்கிறது Bad. மிகவும் அப்படின்னு வந்தா நான் ஃபரிடா மேம் நாம் சாப்பிடலாம். Let's eat. Let us eat. ஓகே அந்த பேசிக்கா அந்த இதுல வந்து எனக்கு இசை பிடிக்கும். I love music. I like. லவ்னு சொல்லலாம். நீங்க லைக்னு சொன்னாலும் தப்பு இல்லை. எனக்கு தலைவலி. I have a headache. I have a headache. ஏன் போடக்கூடாது? I have I it. have headache. ஒரே வார்த்தை தான். 2 வார்த்தை கிடையாது. எனக்கு ஜலதோஷம் உள்ளது. I have cold. Cold. I have cold. ஒரு ஆம்புலன்ஸை அழையுங்கள். Call the ambulance. ambulance. Call an ambulance. Call the ambulance போடுங்க. Okay. தயவு செய்து அதை எழுதுங்கள்.
Please write it as Please write. ப்ளீஸ் ரைட் இட். நீங்க ரைட்னு போட்டாலும் ஓகே தான். நான் வீட்டுக்கு செல்கிறேன். I'm going to home. Go to go to பாருங்க, ஐ எம் கோயிங்னு போட்டுட்டு டூ போட்டக்கூடாது. ஐ எம் கோயிங் ஹோம் நோட் பண்ணிக்கோங்க. டூ போட்டக்கூடாது. இந்தியாவில் நம்ம போடுவோம், போட்டக்கூடாது. ஆனா கோயிங் ஹோமுக்கு போடக்கூடாது. நான் சந்தைக்கு செல்கிறேன். I am going. to market. Going to I market. am going to. இப்போ நீங்க டூ போடணும். I'm going to the market. I'm going to market. வீடுன்னு வர்றப்ப டூ போடக்கூடாது. ஐ எம் கோயிங் ஹோம். ஸோ மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அதை சொல்லுவாங்க. நமக்கு அது அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நாம் நாளை சந்திக்கலாம். கேமரா சார். We will meet next tomorrow. Tomorrow. வீவில் போடாம இருக்கிறது. Let's see tomorrow. Let us meet tomorrow. See tomorrow. அப்படின்னா வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம். வீவில்னா அது பொதுவா அபிஷியலுக்கு பொதுவா சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேஷுவலா பேசுறப்ப லெட்ஸ் மீட் டுமாரோன்னு தான் சொல்லுவாங்க. இங்க let's see சொல்லக்கூடாதா சார்? let's see tomorrow. சி டுமாரோனா சும்மா பார்த்துட்டு போயிடுறது. மீட்னா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போறது. Okay. இன்னும் சொல்லலாம் தப்பு இல்லை. நம்ம அதை பொறுத்து இருக்குது. லெட் அஸ் see tomorrow அப்படின்னாக்கா வந்துட்டு உடனே போயிடுற மாதிரி. ரைட். இது மிகவும் விலை உயர்ந்தது. It's very expensive. Very costly. Very costly. வெரி காஸ்ட்லி, வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வெரி குட். வில் டூ டூ மோர். துணிவாக இருங்கள். Be bold. Brave. Brave. Be brave. Brave. Brave brave. போடுங்க. Be bold போடுங்க. வேற ஏதாவது இருக்கா மைண்ட்ல வருதா? Strong. Be strong. பி ஸ்ட்ராங்கிறது ஜெனரலா அவங்க யூஸ் பண்ணுவாங்க Be அமெரிக்கன்ஸ். courage. Courage. பி கரேஜியஸ் போடணும். கரேஜ்னு போடக்கூடாது. இது அட்ஜெக்டிவ் இது. ஸோ கரேஜ் இது நம்ம பார்ப்போம். வெவ்வேறு கிளாஸ்ல வெவ்வேறு மாதிரி பார்த்துருப்போம். பி கரேஜிங்னு வராது, கரேஜியஸ் தான் வரும். அது பார்த்துக்கலாம் என்னன்னு. பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்கனைஸ். ஒருபோதும் தளராதீர்கள். Never give up. வெரி குட், வெரி குட். நெவர் ஈல்ட். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நல்லா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 480க்கு மேல கம்பைல் பண்ணியிருக்கேன். 480 இருக்கும். இது எல்லாமே நீங்க ஆங்கிலத்துல இது பண்ணுங்க. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. எல்லாமே நீங்க நம்ம முடிஞ்ச அளவு பிக் பண்ணியிருக்கோம். பிக் அண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். பாதிக்கு பாதி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாய்ப்பு உள்ளது. நீங்க பாருங்க, காலை வணக்கம், வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எல்லாமே இதுல அப்படியே வரிசையா வரும். என்ன யாருன்னு இது அப்படியே ஆங்கிலத்துல கொண்டு வாங்க. கொண்டு வந்து எனக்கு அடுத்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பி விடுங்க. நான் இப்பயே அனுப்பி வச்சுட்டு போறேன் உங்களுக்கு. கிளாஸ் நம்பர் 70. I will send it across to you. Thank you all very much. Thank you. Thank you. Thank you, sir. Thank you very much. Good night. Good night.